Example 3, find the roots of the equation 2x square minus 5x plus 3 by factorization. இது ஒரு quadratic equation factorization method பண்ணி we have to find the roots. We know that every quadratic equation can be converted into product of two linear factors. அப்போ splitting the middle term பண்ணி நம்ம linear factor பிரிக்கணும். 2x square minus 5x plus 3 equal to 0. The coefficient of x square 2, coefficient of x minus 5, constant term வந்து 3. இப்போ இதை factorize பண்ணா splitting the middle termனா இந்த minus 5x நம்ம பிரிக்கணும், ரெண்டு டேர்மா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா ரெண்டு நம்பர் நான் செலக்ட் பண்ணணும், அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 2, கான்ஸ்டன்ட் ஆஃப் 3, 3 into 2 plus 6. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு +6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு -5 வரணும். அப்ப எந்த ரெண்டு நம்பர் எப்படி ரெண்டு நம்பரை செலக்ட் பண்றதுனா ஃபர்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணா 6 வருதுனா 6 ஓட ஃபேக்டர் என்ன? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரும்னா 1 into 6, 1 into 6 6, 3 into 2 6. 1 into 6 6, 3 into 2 6. இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணா +6 வரும்னா ரெண்டு நம்பரும் ஒன்று பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ரெண்டு நம்பருமே நெகட்டிவா இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ். அப்ப இந்த மல்டிப்ளை இப்போ ரெண்டுமே நான் பாசிட்டிவ்னு வச்சுக்கிறேன், ஆனா ஆட் பண்ணா 7 வரும். எனக்கு ஆட் பண்ணா -5 வரணும், ஆனா ஆட் பண்ணா ரெண்டுமே பாசிட்டிவா வச்சுக்கிட்டேன்னா ஆட் பண்ணா 7 வரும். அப்ப இந்த ரெண்டு பேர் இல்ல. சரி, நான் இதுக்கு -5 இதுக்கு -9 போட்டேன். -9 போட்டா மல்டிப்ளை பண்ணா -6 வருது, ஆனா இது இல்ல. அதனால ஏதாவது ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தா எடுத்துக்கிட்டேன்னா இது +6 வருது, ஆனா ஆட் பண்ணா 7 வருது. ஸோ இந்த பேர் இல்ல, இப்போ இந்த பேர் இருக்கா பார்க்கலாம். 3 into 2 6, ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க +5 வருது. ரெண்டுமே ஆட் பண்ணா +5, ஆனா எனக்கு ரெண்டு ஆட் பண்ணா -5 வருது. ஆனா அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், +6 மல்டிப்ளை பண்ணா +6 வரும்னா ஒன்று ரெண்டுமே நெகட்டிவ் நம்பரா இருக்கணும், ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும். அப்ப ரெண்டுமே பாசிட்டிவா இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆட் பண்ணா +5 வருது. இப்போ ரெண்டுக்கும் நெகட்டிவ் போடுங்க. -3 into -2 plus 6, -3 -2 ஆட் பண்ணா -5. ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டர்ஸை கேட்ச் பண்ணணும். அப்போ -3 -2, அப்போ இந்த -5x -3x -2x னு எழுதணும். 2x ஸ்கொயர் -5 -3x -2x plus 3 equal to 0. இதுக்கு முன்னால பாருங்க ஒரு டேர்ம ரெண்டு டேர்மா பிரிச்சிட்டோம். அதனால இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 4 டேர்மா பிரிஞ்சிருச்சு. 4 டேர்மா பிரிஞ்சனே இது என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல என்ன காமன் இருக்குன்னா, ஒன்று நம்பர்லேயே காமன் இருக்கும், லெட்டர்ல காமன் இருக்கும், இல்ல லெட்டர்ல மட்டும் காமன் இருக்கும். அப்ப இந்த லெட்டர்ல மட்டும் என்ன 2க்கு 3க்கு காமன் 1, x ஸ்கொயருக்கு x க்கு x க்கு, அப்போ 1x வெளிய எடுக்கணும். அப்ப x வெளிய எடுத்துட்டா 2x -3. எப்படி 2x போட்டனா 2x ஸ்கொயரை x ஆல டிவைட் பண்ணா 2x, -3x ஐ x ஆல டிவைட் பண்ணா -3. மைனஸ் இதுல என்ன காமன் இருக்கலாம்? ஒன்று லெட்டர்ல காமன் இல்லை, ஏன்னா இங்க x இருக்கு, இங்க x இல்ல. அப்ப இங்க ஒரு நம்பர் மட்டும் தான் காமன் இருக்கு. என்ன நம்பர் காமன் இருக்குன்னா -1 காமன் இருக்கு. -1 எடுத்தா 2x -3 equal to 0. அப்ப 4 டேர்மா இருந்தது, ரெண்டு டேர்மா கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமன் எடுக்கலாம்னா, இங்கே 2x இந்த டேர்ம்ல 2x -3 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல 2x -3 இருக்கு, இத காமன் எடுக்கலாம். இத காமன் எடுத்துட்டோம்னா 2x - 3
இன்டூ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த மைனஸ் ஒன் இங்கே எழுதி, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு லீனியர் ஃபேக்டரையும் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம். 2x minus 3 equal to 0, x minus 1 equal to 0. அப்போ 2x is equal to 3, x is equal to 3 by 2. Here x is equal to 1 are the roots. X is equal to 3 by 2, x is equal to 1 are the roots of this equation. நம்ம கண்டுபிடிச்ச ரூட்ஸ் கரெக்டா இருக்கான்னு எப்படி செக் பண்ணதுன்னா ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ 2 into 3 by 2 the whole square minus 5 into 3 by 2 plus 3. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 0 கிடைக்கும். அப்போ 2 into 9 by 4 minus 15 by 2 plus 3. அப்போ 2 into 19, 18 by 4 minus 15 by 2 plus 3. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4. 4 by 4, 1, 18 minus 4 divided by 2, 2. 2 minus 2 into 15, 30. இது ஒரு 4 into 3, 12. 18 plus 12, 30. 30 minus 30 by 4 is equal to 0 by 4 is equal to 0. So x is equal to 3 by 2 is the correct answer. இப்போ x க்கு 1 போட்டா என்ன ஆகும்? 2 into 1 square minus 5 into 1 plus 3. 1 square is 1. அப்போ 2 into 1, 2 minus 5 plus 3. 2 plus 3, 5. 5 minus 5, 0. That is the verification. So our answer is correct. Example 4. Find the roots of the quadratic equation 6x square minus x minus 2 by factorization method. இப்போ the factorization method first quadratic equation எழுதுறோம். 6x square minus x minus 2 equal to 0. Coefficient of x square வந்து 6, coefficient of x வந்து minus 1, constant term வந்து minus 2. இப்போ coefficient of x ஸ்கொயரையும் constant term-ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 into minus 2 minus 4. coefficient of x வந்து minus 1. அப்போ factorization method கிட்டனா நம்ம ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணனும், இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணனும். அப்போ மிடில் டேர்மை என்ன பண்ணனும்? ஸ்ப்ளிட் பண்ணனும். minus 1 ஸ்ப்ளிட் பண்ணா எனக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா minus 12 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா minus 1 வரணும். இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு நம்பர் நெகட்டிவா இருக்கணும், இல்லை ஒரு நம்பர் பாசிட்டிவா இருக்கணும். ரெண்டும் நெகட்டிவா இருக்கக்கூடாது, ரெண்டும் பாசிட்டிவா இருக்கக்கூடாது. ரெண்டு நெகட்டிவா இருந்தால் பாசிட்டிவாக மாறிடும், ரெண்டும் பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாறிடும் மல்டிப்ளை பண்ணால். அதனால ஒரு நம்பர் நெகட்டிவாக இருந்து ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணால் கட்டாயம் நெகட்டிவ் தான் வரும். அதனால நம்ம ஒரு நம்பர். அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸாக என்னென்ன? ஒன்று 1 into 12, இன்னொன்று 3 into 4, இன்னொன்று 6 into 12. இது மூணு மல்டிப்ளை 1 into 12, 12. அதனால் ஆட் பண்ணி பாருங்க 13 வரும். டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தா 11 வரும். ஆட் பண்ணால் 13, டிஃபரன்ஸ் பண்ணால் 11. இதை ஆட் பண்ணால் 7, டிஃபரன்ஸ் பண்ணால் 1. இதை ஆட் பண்ணால் 8, டிஃபரன்ஸ் பண்ணால் 4. ஆனால் நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வரணும்? -1 வரணும். அப்போ இதில் இல்லை, இந்த இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதுதான் டிஃபரன்ஸ் வந்து 1 வருது. அப்போ 4, 3 டிஃபரன்ஸ் பண்ணால் 1 வருது, ஆட் பண்ணால் 7 வருது. இப்போ -1னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் வரணும்னா ஏதோ ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் பாசிட்டிவ். அப்போ நான் -3க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துன்னு வச்சுக்கா, மல்டிப்ளை பண்ணால் -12 வரும். ஆனால் டிஃபரன்ஸ் பாருங்க +1, 4 - 3 +1. ஆனால் நமக்கு என்ன வருது? -1. அதனால் இந்த -3க்கு சைன் கொடுக்காம -4க்கு சைன் மைனஸ் சைன் கொடுத்தோம்னா 3 × -4 -12 வருது. டிஃபரன்ஸ் பண்ணால் -4 + 3 -1. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். அப்போ 3 - 4, 3யும் -4ஐயும் ஆட் பண்ணால் -1,
3யும் -4 மல்டிப்ளை பண்ணா -12. அப்ப இந்த -6 ரெண்டு டேர்மா பிரிச்சு எழுத போறோம். 6x² minus 4x plus 3x minus 2 equal to 0. இப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன டவுட் வரும்னா -4x ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன், ஏன் ஃபர்ஸ்ட் +3x அப்புறம் -4x எழுதலாமா? எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ணோம், மூணு டேர்ம் வந்தது, இப்போ 4 டேர்மா பாதிச்சு ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் காமனாக இருக்கு, 2 டேபிள் இதில் எடுக்கலாம், x எடுக்கலாம். அப்போ 2x வெளியே எடுத்துக்கலாம். 2x வெளியே எடுத்தா 6x² 2x ஆல டிவைட் பண்ணா 3x மைனஸ் 4x 2x ஆல டிவைட் பண்ணா -2 பிளஸ் இதில் என்ன காமனா ஒன்லி நம்பர் மட்டும் தான் காமன், 1ங்கிற நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்போ 1 எடுத்துட்டா 3x/1 3x -2/1 -2 போட்டு ஈக்குவல் டு 0. இப்போ 4 டேர்ம் ஆனது 2 டேர்மா மாறிடுச்சு. இப்போ இந்த 2 டேர்ம்ல என்ன காமன் எடுக்கலாம், இந்த 3x - 2 காமன் எடுக்கலாம். 3x - 2 காமன் எடுத்தோம்னா இந்த 2x plus 1 equal to 0. So we can return in the form of product of two linear factors. ஒவ்வொரு linear factor 0 க்கு equate பண்ணோம். 3x minus 2 equal to 0, 2x plus 1 equal to 0, 3x is equal to 2, x is equal to 2/3. 2x equal to -1, x is equal to -1/2. Therefore, x is equal to 2/3, x is equal to -1/2 are the roots of this quadratic equation. How to check? Verification. இப்போ என்ன பண்ணலாம், 6 into 2/3 the whole square minus 2/3 minus 2 இதை ஸ்கொயர் பண்ணா 4/9 minus 2/3 minus 2 2s are இது 3s are 3 டேபிள் கட் பண்ண 2s are 3s are இப்போ 8/3 2 into 4 8/3 minus 2/3 minus 2/1. Now LCM is 3. இப்போ 8 minus 2 minus 3 times 3 ல 1 3 times 6 அப்போ 8 minus 8/3 is equal to 0/3 equal to 0. So in the answer correct answer. இப்போ x is equal to -1/2 அப்படின்னா 6 into -1/2 the whole square minus of -1/2 minus 2 6x² minus x minus 2. இப்போ 6 into the square பண்ணா +1/4 இது minus into minus plus 1/2 minus 2. இப்போ இதை கட் பண்ணா 3 இது கட் பண்ணா 2 3/2 plus 1/2 minus 2/1. இப்போ இதுக்கு LCM 2 3 plus 1 minus 4 3 plus 1 4 4 minus 4/2 is equal to 0/2 is equal to 0. Therefore x is equal to 2/3 and x is equal to -1/2 are the roots of this quadratic equation. Example 5. Find the roots of the quadratic equation 3x² minus 2√6x plus 2 equal to 0. 3x² minus 2√6x plus 2 equal to 0. இதை by splitting the middle term பண்ணா நம்ம middle term எடுத்து split பண்ணணும். coefficient of x² வந்து 3, coefficient of x வந்து -2√6, quadratic term வந்து 2. நம்ம we have to select two numbers such that அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 3 into 2 plus 6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -2√6 வரணும். அப்ப we have to split -2√6 as ரெண்டு பார்ட்டா பிரிக்கணும். எனக்கு மல்டிப்ளை பண்ணா
ப்ளஸ் 6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -2 ரூட் 6 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வருதுன்னா ரெண்டு நம்பருமே நெகட்டிவாக இருக்கணும், இல்லை ரெண்டு நம்பருமே பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ 6 மல்டிப்ளை பண்ணால் 3 × 2, ஆனால் ஆட் பண்ணால் வராது. 3 2 6 1 6 6 3 × 2 6, ஆனால் ஆட் பண்ணால் ரூட் 6 வராது, 2 ரூட் 6 வராது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலும் 6, ஆனால் 2 ரூட் 6 வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் 6ஐயும் ரூட் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 வந்துருச்சு, ஆனால் ஆட் பண்ணால் +2 ரூட் 6 வருது, அதனால் மைனஸ் வரல. அப்போ ரெண்டுக்கும் மைனஸ் சைன் கொடுத்துட்டேன். -√6 into -√6 plus 6, minus into minus plus 6 ஆயிரும். ஆட் பண்ணல -2√6 ஆயிரும். அப்போ இதை -√6 இது -√6 இப்படி ரெண்டா பிரிச்சுட்டா ஆட் பண்ணா -2√6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் √6 into √6 6. இப்போ அதை தான் இங்கே எழுதணும். 3x² minus √6x minus √6x plus 2 equal to 0. இப்போ அது 4 டேர்ம் ஆயிடுச்சு, 3 டேர்ம் வந்து 4 டேர்ம் ஆயிடுச்சு. இப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ண இப்போ காமன் எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு மாதிரி இந்த 3ஐ √3 into √3x², √3 into √3 3 minus இது √3 into √2x, √3 into √2 is √6. அதே மாதிரி இதையும் √3 into √2x plus இந்த 2ஐ √2 into √2 0. இப்போ பாருங்க இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமன் எடுக்கலாம், இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமன். இந்த ரெண்டு டேர்ம்ல √3 இங்க இருக்கு, இங்கே √3 இருக்கு, இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு. அதனால √3ஐ காமன் எடுக்கலாம். நம்பர்ல லெட்டர்ல x காமன் எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா இப்போ இது என்ன வரும், வரும் √3x வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, √3 into √3 3, x into x x² மைனஸ் இப்போ √3 வெளியே எடுத்தாச்சு, இந்த x வெளியே எடுத்தா √2 மட்டும் தான் இருக்கும் மைனஸ். இதுல என்ன காமன் எடுக்கலாம்னா இங்க வெறும் இந்த 2 மட்டும் தான் காமன் எடுக்கும். இந்த இதுவும் √2 தான் காமன் எடுக்கலாம். அப்போ √2 காமன் எடுத்துட்டோம்னா இந்த √3x இருக்கு. இங்க மைனஸ் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறதுனால இந்த இது மைனஸா மாறிட்டு √2 equal to 0. இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா √2 into √3x மைனஸ் இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் √2 into √2 equal to 0. இப்போ இது இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமன் எடுக்கலாம்னா இந்த டேர்மை காமன் எடுக்கலாம். அப்ப அந்த டேர்ம் காமன் எடுத்தா √3x minus √2 into இது √3x minus √2 equal to 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபேக்டர் இருந்துச்சு. அப்போ இண்டிவிஜுவல் ஃபேக்டரை 0க்கு கட் பண்ணா √3x minus √2 equal to 0. இங்க √3x minus √2 equal to 0. √3x equal to √2, x is equal to √2 by √3. Here also √3x is equal to √2, x is equal to √2 by √3. The verification பண்ணலாம். Our answer is correct ஆனா ரெண்டுமே சேம் இது வந்து. ஏன்னா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 3 into √2 by √3 the whole square minus 2√6 into √2 by √3 plus 2 0. இப்போ 3 into
இப்போ ஸ்கொயர் பண்ணால் 2/3 மைனஸ் இதை வந்து 2 இன்ட்டு √3 இன்ட்டு √2 இன்ட்டு √2/√3 ப்ளஸ் 2. இப்போ இந்த 3 கேன்சல் 2 மைனஸ் இதில் இந்த √3 கேன்சல் இந்த √2 இன்ட்டு √2 2 ப்ளஸ் 2. இப்போ 2 + 2 4 இது ஒரு 4 minus 4 equal to 0. So our answer is correct. Therefore x is equal to √2/√3 and x is equal to √2/√3 are the solution of this equation or roots of this equation. Example 6. Suppose a charity trust decides to build a prayer hall having a carpet area of 300 square meters with its length 1 meter more than twice its width. What should be the length and breadth of the hall? A charity trust. Charity trust na enna? ஒரு தொண்டு நிறுவனம். ஒரு தொண்டு நிறுவனம். அவங்க வந்து அவங்க ஒரு ப்ரேயர் ஹால் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ப்ரேயர் ஹாலோட கார்பெட் ஏரியானா கீழே உட்காந்து ப்ரேயர் பண்ணுற ஏரியா. இங்கே இப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் கார்பெட் ஏரியா. கார்பெட் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 300 மீட்டர் ஸ்கொயர். 300 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது லென்த் ஆஃப் கார்பெட் ஏரியா. இது வந்து பிரஸ்து. இது breadth of the carpet area, இது length of the carpet area. இது வந்து கார்பெட் ஏரியாவோட ஏரியா வந்து 300 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். Its length is 1 meter more than twice its width. The length of the carpet area வந்து 1 மீட்டர் ஜாஸ்தி. எதோட ஜாஸ்தி? twice ஓட width. twice breadthனா 2 into breadth plus 1 தான் length of the carpet area. அப்ப we have to keep length. இப்போ length எதை வச்சு கம்பேர் பண்றாங்க? breadth வச்சு கம்பேர் பண்றதுனால we have to keep breadth as x. Let the breadth of carpet area be x meter. In the meter square, it's therefore its length of carpet area 1 meter more than twice its breadth. அப்போ twice breadth na 2x plus 1. That is the length of the carpet area. Now, the carpet area is in the shape of a rectangle. Area of the rectangle length into breadth. அப்போ area of carpet area of carpet is given as 300 meter square. இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ண 300 மீட்டர் ஸ்கொயர். 2x plus 1 இது லென்த் into x இது பிரெத் ஈக்குவல் டு 300. இப்போ x into 2x ஸ்கொயர், x into 1 plus x minus 300 equal to 0, which is a quadratic equation in x. இப்போ we have to split the middle term. Middle term split பண்ணா we have to select two numbers. இப்போ co-efficient of x square வந்து 2, constant வந்து minus 300. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா minus 600. அப்போ ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணுறது, ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா minus 600 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு +1 வரணும்.
அப்போ என்ன நம்பர் அப்படின்னா 600 நம்ம கால்குலேட் பண்ணலாம். 2s are 300, again 2s are 150, 2s are 75, 3 டேபிள்ல போச்சுன்னா 25, 5, 5. ஸோ அப்போ என்ன பண்ணோம் 2 into 2 into 2 into 3 into 5 into 5. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் இது 600 வந்துடும். இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸில் வருது, -600 வருதுனால அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்கணும், ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ பாருங்கள் 2 into 2 4, 4 into 2 8, 8 into 3 24, இது வரைக்கும் ஒரு நம்பர். 5 into 5 25. அப்போ 25க்கு 24க்கும் நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வரணும், 1 வரணும், 1 வந்துச்சு. இப்போ நம்ம என்ன ஸ்பிளிட் பண்ணணும்னா 1 ஸ்பிளிட் பண்ணணும். எனக்கு ஆன்சர் வந்து -600 வரும். ஆட் பண்ணால் எனக்கு +1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -600 வரும். இப்போ இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 600. இப்போ 24, 25. இப்போ எதுக்கு மைனஸ், இப்போ ரெண்டு நம்பரில் இதில் ஏதாவது ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்கணும். அப்போ எந்த நம்பருக்கு நான் நெகட்டிவ் சைன் போடணும் அப்படின்னா ஆட் பண்ணால் எனக்கு +1 வரணும்னா இதுக்கு மைனஸ் சைன் போட்டோம்னா இது மைனஸ் ஆயிடும். மல்டிப்ளை பண்ணால் -600 வரும், ஆனால் ஆட் பண்ணால் -1 வரும். அதனால இது ராங்கு. இப்போ -24, 25 இது போயினா இது பண்ணால் இது மல்டிப்ளை பண்ணால் -600 வந்துடும். ஆனால் ஆட் பண்ணால் +1 வருது. அதனால் -24, 25 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் +1, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் -600. இப்போ அதை 2x² + 25x -24x -300 = 0. இப்போ 3 டேர்முக்கு 4 டேர்மாக மாறிச்சு. இது ரெண்டுத்துலேயும் காமன் எடுக்கணும், இது ரெண்டுத்துலேயும் காமன் எடுத்தா இங்கே இது ரெண்டுத்துலேயும் நம்பர்லாம் காமன் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் மட்டும் தான் காமன். எக்ஸ் காமன் எடுத்தா 2x + 25 மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா 2 காமன் எடுக்கலாம், 12 காமன் எடுக்கலாம். இங்கே இதில் 12 டேபிள் 2 12s are 24. இங்கேயும் 12 டேபிள் 25 டைம்ஸ். அப்போ 12 காமன் எடுத்தா 2x plus x plus 25 equal to 0. இப்போ இதில் இடத்துல என்ன காமன் எடுக்கணும்னா இந்த 2x plus 25 காமன் எடுக்கலாம். 2x plus 25 காமன் எடுத்தோம்னா x minus 12 equal to 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 linear factor எழுதாச்சு. இண்டிவிஜுவல் linear factor 0 க்கு ஈக்குவல் பண்ணா 2x plus 25 equal to 0, 2x equal to -25, x is equal to -25/2. இதை இஃபெக்ட் பண்ணா x minus 12 equal to 0, x is equal to 2. Sorry, x is equal to 12. இப்போ எந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர்? x is equal to -25. x இன் என்னன்னு வச்சிருக்கோம், the breadth of the capital area, கார்பெட் ஏரியா. breadth வந்து will not be negative. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. அப்போ x is equal to 12 மீட்டர். இதுதான் breadth of the carpet area. x is equal to 12 meter. Now we have to find length and breadth of the hall. Length is equal to 2x plus 1 is equal to 2 into 12 plus 1 equal to 24 plus 1 equal to 25 meter. Breadth already 12 meter. Length of the carpet area is 25 meter. Breadth of the carpet area is 12 meter. We have to write the conclusion. Length of carpet area
equal to 25 meter. Breadth of carpet area is 12 meter. How to check our answer is correct? Multiply 12 into 25, 300 meter square. Correct answer.